4 சின்ன பசங்க காட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு சுரங்கப்பாதை மாரி இருக்கு. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது, அங்க ஒரு மேஜிக்கல் எக் கிடைக்குது. இந்த எக்க வச்சு என்ன பண்ணலான்னு தெரியாம இருக்கும்போது, விளையாட்டுத்தனமா கீழ போட்டு உடைச்சிடுறாங்க. பார்த்தா இந்த உலகமே ஃப்ரீஸ் ஆயிரும். அவ கூட வந்த பொண்ணு ஸ்டாச்சு மாரி நின்னுட்டுருப்பா. அங்க பறவைகள்லாம் எப்படி பறந்துச்சோ, அதே மாரி ஸ்டாப் ஆயி நிக்கும் ஃப்ரீஸ் ஆயி. இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயி நின்னுட்டுருப்பாங்க. இவங்க 3 பேரையும் தவிர. சிட்டிக்குள்ள போய் பார்த்தாலும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயி தான் நின்னுட்டுருக்கும். ஃபர்ஸ்ட்டு இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஜாலியா இந்த லைஃப வாழலாம்னு சொல்லிட்டு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, நெனச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்ல பக்கத்து ஊர்லயும் ஃப்ரீஸ் ஆயி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போட் எடுத்துட்டு போலான்னு நெனைப்பாங்க. பார்த்தா போட் மூவ் ஆகாது. அந்த தண்ணி கூட ஃப்ரீஸ் ஆயி அப்படியே நிக்கும். ஸோ இவங்களால அடுத்த ஊருக்கு இந்த ஊர விட்டு தாண்டி போ முடியாது. இந்த ஊருக்குள்ளேயே கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டுக்கு முடியாம போயிருது. என்ன மெடிசன் கூட குடுக்கணும்னு தெரியாம இந்த சின்ன பசங்க இருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீஸ் ஆயி நின்னனால எதுவும் ஒர்க் அவுட்டும் ஆகாது. அந்த சின்ன பையன் அப்படியே இறந்துருவான். அவன வந்து மண்ணுல போட்டு புதைச்சிருவாங்க. இப்படியே நாட்கள் கடந்துக்கிட்டே போகுது. அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பாகி போயிட்டுருக்கு. அப்படியே 10 வருஷம் கடந்து போயிருச்சு. அதில அவன் ஃப்ரெண்டு ரொம்ப டிப்ரஸ் ஆயி கத்த ஆரம்பிச்சுருவான். ரொம்ப மென்டல் ஸ்டேஜுக்கு போயிருவான். அவனால தாங்க முடியாது. இப்படியே வெறுத்து போயிருவாங்க. பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவன் சூசைடே பண்ணிக்குவான். இவனும் வந்து மன விரக்தியால நம்மளும் வாழ்றது வேஸ்ட்டு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிப்பான். பார்த்தா இவன் குதிச்ச அடுத்த நிமிஷமே ஃப்ரீஸ் ஆனது எல்லாமே மாறிடும். எல்லாமே நார்மல் ஸ்டேஜ் ஆயிரும். ஆனால் இவன் மட்டும்தான் 10 வருஷம் கடந்திருப்பான். ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதாவது அந்த முட்டை உடைச்சும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டைம் அவங்களுக்கு இப்பயும் ஓடிட்டுருக்கும். இத அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவான். ஆனா நம்ப மாட்டா அவ. அதுக்கடுத்து நடந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சரி பரவால்ல 10 வருஷம் தானே என்ன விட மூத்த பையன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்துருவாங்க.